Hi, hello மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் பாஸ்கரன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க மக்களே? நான் நல்ல சிறப்பாக சூப்பராக சந்தோஷமாக இருக்கிறேன். இல்லைன்னா உங்களோட ஆதரவோட நான் ஒரு எனர்ஜிக்காக இருக்கிறேன். அதாவது இன்றைய தான் இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்ப்பீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க, என்னை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. ஏன்னா பெல் பட்டனை தட்டி விட சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ தான் நான் போடுற புதிய புதிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகே மக்களே, இன்றைக்கி என்னன்னா, இன்றைக்கி நான் சமைச்சு கொண்டு வந்தேன். சடனாக எனக்கு ஒரு ஞாபகம் வந்து என்னன்னா, இன்றைக்கி நான் முருங்கைக்காயும் கருவாடும் போட்டு ஒரு குழம்பு ஒன்று வைக்கலாம். ஏன்னா அதை நான் ஒரு வீடியோவை எடுத்து இந்த சப்ஸ்கிரைபர் காட்டக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை நான் இப்போ எடுக்கிறேன். வாங்க மக்களே, முருங்கைக்காயும் கருவாடும் போட்டு செய்தால் எப்படி இருக்குமென்றதை பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ என்னன்னு சொன்னால் நான் செய்ய போகிற ஐட்டங்கள் எல்லாம் முருங்கைக்காயை வந்து அது உங்களுக்கு நோமல் தானே, அதை தோல் அடித்து போட்டு வெட்டி பொரியெல்லாம் பொரித்து வச்சுருக்கிறேன். கட்டை கருவாடு அதையும் நான் தண்ணிக்கு போட்டு சுடுதண்ணிக்கு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். புளி சுடுதண்ணிக்கு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். டொமாட்டோ ஓனியன் ரெடியாக இருக்குது. மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இதில் இருக்குது. நான் அப்பப்போ எடுத்து போடுவேன். இவ்வளவு தான். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வெங்காயத்தை வந்து அப்படி செஞ்சுன்னா வெங்காயம் கணக்க போட்டால் தான் டேஸ்டாக நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நல்லா அடுப்பு ஓன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் வாங்கின நல்லெண்ணெய் இதைத்தான் நான் யூஸ் பண்ணேன். 2 போத்தல் கொண்டு வந்தேன். 2 போத்தல், ஒரு போத்தல் காலி, இன்னொரு போத்தல் இது. இதில் நல்லெண்ணெயை போட்டால் உடம்புக்கு நல்லா காலி நல்லெண்ணெய். அதுக்கு பிறகு வந்து ஸ்பைசஸ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காக்கரண்டி கடுகு, பெருஞ்சீரகம், காக்கரண்டி சின்ன ஜீரகம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமே வெந்தயம் நல்ல டேஸ்டாக இருக்கும் போட்டால். வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் பொரிஞ்சோண்டு வர்றது பிறகு அதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டு உண்மையான நல்லெண்ணெய்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா முதச்சுக்கு வந்தால் அது ஒரிஜினல் நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள நாங்கள் இந்த வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போட்டுட்டு கருவேப்பிலையும் நம்ம போட்டால் வெங்காயம் காய்ச்சி வர வேற விட்டு பார்க்கலாம். என்னண்டா உள்ளி 2-3 உள்ளி அப்படி வெட்டி போட்டு உள்ளியும் போட்டால் முருங்கைக்காய் குழம்புக்கு நல்லா சூப்பராக இருக்கும். உள்ளியும் போடுவோம். இதுக்குள்ள உள்ளி போட்டு அதுக்கு கொஞ்சம் தாளிச்சி விளையக்குள்ள நாங்கள் ஒரு தக்காளி பழம் வைக்க வேண்டும். அந்த தக்காளி பழத்தையும் இப்படி சின்ன வட்டி போட்டு அதை வைக்கும் போது அதையும் சேர்ந்து காய்ச்சிங்க. கருவாடு வந்து நான் 2-3 தண்ணியில் கழுவி வச்சிருக்கிறேன். உப்பு அது கூட இருக்குன்னாலே பார்க்க வேண்டி அதை இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்படி வட்டி போட்டு வட்டி வைப்போம். வெங்காயத்தை பார்த்துட்டு வெங்காயம் நல்லா காய்ச்சி கொண்டு வந்து நல்லா கவிழ்த்து அந்த கருவேட்டு வந்துருக்கு. கவிழ்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு மஞ்சள் கண்டிப்பாக கொஞ்சம் போடணும். காக்கரண்டி மஞ்சளை போட்டுட்டு
அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தூள், ஒரு கரண்டி 1.5 கரண்டி நான் போடுவேன். போட்டுட்டு இதை இந்த நல்லெண்ணெயோட சேர்த்து நல்லா தாளித்து கொண்டு அந்த எண்ணெயோட நல்லா தாளிக்கிறது. என்ன செய்யணும்னா புளி, ஊற வச்ச புளியை வந்து இப்போ நல்லா செஞ்சு போட்டு அதுக்கு கொஞ்சம் வந்து என்னென்னா நாங்கள் ஆல்ரெடி டொமாட்டோ போட்டபடியாக கணக்க புளி போட தேவையில்லை. ஊரில் வந்து நாங்கள் கறி செய்யும் போது எல்லாமே அந்த பாலில் செய்வோம். இங்கே வந்து அப்படி செய்கிற தண்ணியில் வந்து நாங்கள் செய்து போட்டு இது பண்ணுறது. அதால் நாங்கள் ஒரு இந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் வந்து டொமாட்டோ பூரி ஏற்கனவே டொமாட்டோ போட்டுனாங்க. அதையும் போட்டோட கொஞ்சம் கறியை கொஞ்சம் தடிப்பாக்கி நல்ல டேஸ்ட்டாகவும் தரும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஒன்று நல்ல வாசமாக இல்லை இருக்குல்ல. இப்போ நாங்கள் பொரிச்சு வச்ச முருங்கைக்காயை போடுவோம். முருங்கைக்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த கருவாடு, கட்டைக்கருவாடு கொஞ்சம் வந்து போட்டு நல்லா கொதிச்சு கொண்டு வரும் வரைக்கும் சாப்பிடும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷமா சத்தத்தை கேட்டீங்களா? கத்த 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 வந்து இந்த மனம் உங்களுக்கு விளங்காது. நல்ல மனம் மணக்கிறது கருவாடு முருங்கைக்காய் செஞ்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் கோகனட் பவுடர் அதில் கொஞ்சம் மிரிக்கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் வந்து நான் போட்டால் இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. கலரே மாறி போய் ஆஹா ஆஹா ஒற்றுமையாக இருக்கு. கலரை பார்த்தீங்கன்னா இதோட மூடி வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு 5 நிமிஷமாக கொஞ்சம் இருக்குது. பாப்பா எப்படி இருக்கு சொல்லி நல்லா அவிஞ்சு நல்லா சூப்பராக இந்த நல்ல கருவாடு பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு அந்த கரையவே இல்லை, அப்படி நல்ல முழுசாக நல்லாவே இருக்குது. உப்பை பார்த்துருவோம் அப்படி இருக்கண்டு. ஆஹா 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 கல்லோலமாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த கறியெல்லாம் சூப்பராக வந்துருக்கு. இதை நான் நிப்பாட்ட போகிறேன். ஓகே, இதை நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டிக்கொண்டு சாப்பிட்றேன். ஓகே மக்களே, சமைச்செல்லாம் முடிஞ்சது. இப்போ பாருங்க, குத்தரிசி, கத்திரிக்காய் பால் கறி, இஞ்சால் வந்து கருவாடும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு புரட்டல் மாதிரி வந்து இஞ்சால் பப்படம், சின்ன வெங்காயத்தை வெட்டி, பெப்பர், உப்பெல்லாம் போட்டு அதை வந்து வேறு என்னன்னா இது ஒரு வித்தியாசம். எப்படின்னு சொன்னால் உள்ளியும் சில்லியையும் பொரித்து போட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் மேகி சோஸை விட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் வெறுஞ்சோத்தோட கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான்டா எனக்கு பிடிச்ச, எனக்கு சரியான விருப்பம் வேண்டாம் என்னென்னு வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. என்னன்னா அவ்வளோ விருப்பம் கருவாடு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. அப்படி நல்ல டேஸ்டான ஐட்டம். அதுதான் நான் சாப்பிட போகிறேன். கருவாடு இந்த ஒன்று வந்துடுச்சு. சூப்பர். இன்னொரு கருவாடு ஒன்று எடுத்து ஆசதியில் போட்டுவிட்டு இந்த இதிலே கொஞ்சத்தை எடுத்து சைடில் வச்சு போட்டு இதில் வந்து இந்த இதையும் எடுத்து இந்த சைடில் வச்சு போட்டு பப்பளத்தை கொண்டு எடுத்து இந்த சைடில் அப்படி வச்சு போட்டு ஆஹா ஆஹா இப்படி எடுத்து எல்லாத்தையும் எடுத்து நல்லா பிசைஞ்சு போட்டு
சூப்பர் சாப்பாடு. எனக்கு முருங்கைக்காய் கருவாடு பிடிக்கும், அதை விட பிடிக்கும் கத்திரிக்காய் பால் கறி. அது கொஞ்சம் போட்டு இந்த கார்லிக் அட்டகாசமா இருக்கு. அப்படியே இந்த கருவாடுங்க நல்ல கருவாடு. அந்த நீங்களும் இப்படியே இது பார்த்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கருவாட்டுக்கு நிகர் கருவாடு தான். முருங்கைக்காய் எடுத்துங்க, இப்படி எடுத்து ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிக்க போகிறேன். என்ன காரணம் சொன்னால் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ முருங்கைக்காய் கருவாடு இருக்குது. இந்த ரைஸை நான் வந்து ஆசையிட அளவில்லாமல் சாப்பிட போகிறேன். அதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை என்ன மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். ஓகே மக்களே, ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அது சீக்கிரமாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் உங்கள் அன்பின் பாஸ்கர். மக்களே